கர்த்தர் நல்லவர். நாம் அப்படியே இருந்த வண்ணமாக ஒரு 2 காரியங்களுக்காக நாம் ஜெபித்து விட்டு நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நாம் 2 காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து 2000 வருடங்கள் ஆகியும் அவர் நமக்காய் இரத்தம் சிந்தி அவர் நமக்காய் பாடுகள் பட்டு நாமும் இத்தனை ஆண்டுகளாக நாம் கடந்து வந்திருந்தாலும் இன்னும் நாம் பார்க்கிற மனிதர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பது நமக்கு மிகுந்த வேதனையாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கின்றது. ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் ஆழத்தை நம்மை சுற்றி இருக்கிற எல்லோரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களா இருக்கட்டும், நம்முடைய வீட்டை சுற்றி இருக்கிறவங்க இருக்கட்டும், நம்முடைய சபையை சுற்றி இருக்கிறவர்களா இருக்கட்டும், இல்லை நம்முடைய தேசத்தில் இருக்கிற இன்னும் எத்தனையோ கடைக்கோடி மக்கள் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும், இரண்டாவது ஸ்தோத்திரம் அவருடைய இரத்தத்தில் உண்டான ரட்சிப்பின் அந்த ஸ்தோத்திரம் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா, நாம் ஸ்தோத்திரிக்கலாமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நல்லவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ரபல ஷகரபட ஹதரபல கதகர நமனா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அல்லவா. இயேசுவே, நீர் ஒரு கூட்டத்திற்காக உமது ரத்தத்தை சிந்தப்படவில்லை அப்பா, இந்த உலகத்திற்காக, உலகத்தில் இருக்கிற சகல மனுஷர்களுக்காக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனம், ஆண்டவரே மதம் என்று பாராமல் தம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க சிந்தின இந்த ரத்தம் அப்பா, இந்த உலகத்தில் அது 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 அப்பிரோஜனமாய் போகாதபடிக்கு, அது வெறுமையாய் போகாதபடி இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் சபையை சுற்றி இருக்கிறதான எல்லா குடும்பங்களும், எங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்கிறதான எல்லா குடும்பங்களும், எங்கள் உறவுகளில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எல்லா உறவுகளும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படத்தக்கதாக இயேசுவின் ரத்தம், ஆண்டவர் அது வல்லமையுள்ள ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கும்படியாக ஒரு விசை கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தை நோக்கி, ஆவியானவர் எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற பாவங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நபருடைய சரீரத்தில், அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் காணப்பட்டாலும் எல்லா பாவங்களும் இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவைகள் கழுவப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம். அவைகள் கழுவப்படுவதாக செபிக்கிறோம். அவர்கள் முற்றுமுடிய ரட்சிக்கப்பட ஆண்டு இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ரத்தம், ஆண்டவரே அந்த ரத்தத்தை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் எடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரத்தத்தை கையில் எடுத்து ஆண்டவரே திரைச்சலையை கிழித்து மகா பரிசு ஸ்தலத்துக்குள் எங்களை அழைத்தது போல இன்னும் ரட்சிக்கப்படாத எங்கள் குடும்ப உறவினர்களை, எங்கள் சபையை சுற்றி இருக்கிறவர்களை, எங்கள் ஆண்டவரே குடும்பத்தை, எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவர்களை நாங்கள் எல்லோரும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் உடன் பிறந்தவர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள், ஆண்டவரே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள், அந்த இரத்தத்துக்கு பங்கு உள்ளவர்களா இல்லாமல் தூரத்தில் நின்று அதை ஆண்டவரே சுத்தம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ரட்சிப்பீராக, தேவன் ரட்சிப்பீராக, தேவன் ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்பு உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும். இந்த சிலுவையின் அன்பை, இந்த இயேசுவின் அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும்பா. இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளட்டும், சிலுவையின் அன்பை புரிந்து கொள்ளட்டும். எனக்காக தானே அவர் சிலுவையில் அறையப்பட்டார், என் பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்ற சத்தியத்தை ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தில் சுமந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தில் சுமந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இயேசுவை அறியாத ஒவ்வொருவரும், அவருடைய பாடுகளை புரிந்து கொள்ளாத ஒவ்வொருவரும், அவருடையதான ஸ்தோத்திரம் அடிச்சுவடுகளை பின்பற்றாத ஒவ்வொருவரும், அவருடைய முள்முடியின் பாரத்தை புரிந்து கொள்ளாத ஒவ்வொருவரும், அவருடைய கசையடியை புரிந்து கொள்ளாத ஒவ்வொருவர்களும், ஆண்டவரே அந்த இரத்தத்தின் துளியை, அது எனக்காய் சிந்தப்பட்டது, அது என் பாவத்திற்காக சிந்தப்பட்டது, எனக்காய் விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டதை நான் வீணடிக்க விடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொருவரும் அதை தங்கள் சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே தங்களுடையதான வீட்டு
நிலைக்கால்கள் அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டது போல ஆண்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒவ்வொருவரும் தங்கள் நெற்றிகளில், தங்கள் குடும்பத்தில், தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு விலக நீதிக்கு பிழைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஏதோ எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் இயேசுவின் ரத்தத்துக்கு உட்படாத எங்கள் சபையின் குடும்ப உறுப்பினர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அன்று இயேசுவின் ரத்தத்துக்கு பங்கு உள்ளவர்களாய் மாறாமல் தூரத்தில் நிற்கிறவர்கள், விலகி நிற்கிறவர்கள் என்று சொல்லி எல்லோரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அவர்களை ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக. ரட்சிப்பு கர்த்தருடையதல்லவா, ரட்சிப்பு கர்த்தருடையதல்லவா. அவர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க, அவர்கள் குணமாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. குணமாக்குகிற கர்த்தர் நீர் அல்லவா, அவரே நம்மை குணமாக்குவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து குணமாக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய ரத்தத்தினால் குணமாக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பாவத்தை விட்டு மனம் திரும்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பாவ காரியத்திலிருந்து விடுபட போவதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் இருதயத்தில் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே வருகிற நாட்கள்ல ஆண்டவரே இயேசுவின் அன்பை குடும்பமாய் ஆராதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சிலுவையின் அன்பை அற்பமாய் நினைத்து அற்பமாய் பேசின ஒவ்வொருவரும் இதை மேன்மைப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமது அன்பை அன்றைய கல்வாரியின் அந்த கடைசி நேரத்தில் கள்ளன் புரிந்து கொண்டது போல எங்கள் சபையில், எங்கள் சபையின் குடும்பங்களில், எங்கள் சுற்றி இருக்கிற அன்றைய குடும்பங்களில் அந்த கடைசி நேரத்தில் அவன் அன்பை புரிந்து கொள்ளத்தக்க இருதயம் உண்டாக்கப்பட்டது போல அன்று இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த 7 நாட்கள் இந்த ஜெப சத்தத்தின் மூலமாக, இந்த சத்தியத்தின் சத்தத்தின் மூலமாக அநேகருடைய செவிப்பறையில் கேட்டு அவருடைய இருதயங்கள் ஆண்டவரே சுத்தம் பரதேசுக்கு நேராக திரும்பத்தக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அநேகருடைய இருதயங்கள் இந்த தியான நாட்கள் முடிவதற்குள்ளாக தேவ ராஜ்யத்தின் நேராக திரும்ப போறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தேவ ராஜ்யத்தின் நேராக அநேக இருதயங்களை கர்த்தர் திருப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக இருதயங்கள் திரும்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பலவந்தமான இருதயங்கள், கடினமான இருதயங்கள், அப்பா முரட்டாட்டம் பண்ணக்கூடிய இருதயங்கள், எல்லா இருதயங்களும் இந்த ஜெப நாட்கள் முடிவதற்குள்ளாக தேவ ராஜ்யத்துக்கு நேராக திரும்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்தின் நேராக திரும்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலத்த கிரியைகளை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். நல்லவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மற்றவர்கள் மாத்திரமல்ல, நாங்களும் ஆண்டவரே இந்த அன்பை விட்டு விலகாதபடிக்கு கிருபை தாங்கப்பா. நாங்களும் இந்த சிலுவையின் அன்பை விட்டு ஒரு நாளும் விலகிவிடாதபடிக்கு எத்தனையோ பேர் பின்வாங்கி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வழி விலகி இருக்கிறாங்க. நாங்களோ இன்றைக்கு நிற்கிறோம், உமது கிருபையால் நிற்கிறோம். நாங்கள் ஆண்டவரே இன்னும் இந்த சிலுவையின் அன்பின் ஆழத்திற்குள் போக, அன்பிலே அன்பு கூற உதவி செய்யணும். கொஞ்ச நேரம் நமக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்பிலே அன்பு கூற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆழமான அன்பை இன்னும் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கண்டிப்பின் அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தண்டனையின் அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இரக்கத்தின் அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உதவியின் அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு எங்கள் வாழ்க்கையில செய்கிற எல்லாம், இயேசுவின் அன்பின் நிமித்தம் செய்யப்படுகிற எல்லா காரியத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தாமதமானாலும் ஆண்டவரே அந்த அன்பை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த ஒரு மனிதர்கள் நிமித்தமும் உம்முடைய அன்பை விட்டு விலகி போகாதபடி, தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விலகி போய்விட்டான் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. நாங்கள் ஒரு நாளும் உலகத்தில் ஆசை வைக்காதபடி, நாங்கள் ஒரு நாளும் உலகத்தில் உள்ளவரிடத்தில் அன்பு கூறாதபடிக்கு, நாங்கள் ஒரு நாளும் உலகத்தின் மேல் இச்சை வைக்காதபடிக்கு. ஏன்னா இச்சை அது பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டது போல, அந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டது போல, நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போகாதபடி இயேசுவின் சிலுவையின் அன்பில் இன்னும் கிட்டி சேர அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம், எங்களுக்காக செபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்காக, இதை பார்க்கிறவர்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இரக்கம் வைப்பீராகப்பா, இரக்கம் வைப்பீராக ஆண்டவரே. இந்த அன்பை விட்டு விலகாதபடிக்கு, இந்த சிலுவையின் அன்பை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தர் யாவருக்கும் போதிய கிருபைகளை தருவீராக.
கிருபை தருவீராக. இந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அவர்களும் இந்த அன்பை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க, புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எங்களையும் சுத்திகரிக்கட்டும், எங்கள் குடும்பங்களை சுத்திகரிக்கட்டும், எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கட்டும், எங்கள் சபையை சுற்றி இருக்கிற குடும்பங்களை சுத்திகரிக்கட்டும், எல்லா மனிதர்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கட்டும்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், 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 உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தராம் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்திற்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் இந்த அன்பிலே இன்னும் அன்பு கூற கிருபை செய்ய போறதுக்காக கரணை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த சிலுவை தியானத்தின் முதல் நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நிச்சயமாய் அவருடைய அன்பிலே இன்னும் அதிகமான ஆழத்தை பார்க்க கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை ஞாயிறு ஆராதனை வரைக்கும் நமக்கு இந்த சிலுவை தியானம் நடைபெறும் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாளைய தினத்திலும் சனிக்கிழமை வரை நமக்கு மாலை நேரத்தில் தினமும் 6:30 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையோடு நமக்கு நிறைவு அடையும் என்பதையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். தொடர்ந்து இன்று வந்தவர்கள் வாருங்கள், அநேகரையும் அழைத்து கொண்டு வாருங்கள். இயேசுவின் அன்பை, சிலுவையின் அன்பை புரிந்து கொண்டு அவர்களும் இந்த உலகத்தில் வெற்றி சிறந்தவர்களாக வாழட்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதன் 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதன் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. போதும், ஜெபிக்கலாமா? எஸ். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர், இந்த சிலுவை தியானம், இந்த சிலுவை அன்பின் இந்த நாட்களில் எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. இந்த முதல் நாளில் உமது வார்த்தையை கேட்கும்படி, இன்னும் உம்மை கிட்டி சேரும்படி, இன்னும் உம்மிடத்தில் நெருக்கமாகும்படி வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வார்த்தை பேசட்டும். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது, வார்த்தை உம்முடையது. ஆவியானவர் பேசுவீராக. தொடர்ந்து கிருபைக்குள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசித்தால் நல்லா இருக்கும். இதோ, ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடையதான வாலிப வயதில், அதாவது 30வது வயதில் அவர் யோர்தான் நதிக்கரைக்கு நேராக ஞானஸ்நானம் எடுக்க வரும் பொழுது, ஏன்னா இயேசுவை சிறு வயதில் ஆலயத்தில் நாம் பார்த்தது நமக்கு வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. அவர் ஆலயத்தில் இருந்து அங்கு இருந்ததான வேத பண்டிதர்களோடு அவர் பேசி கொண்டிருந்தார், அவர் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதற்கு அப்புறம் அடுத்த ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு இயேசுநாதருடையதான எந்த ஒரு செயல்பாடையும் நம்ம பார்க்க முடியாது. அடுத்தது அவரை காண்பித்து கொடுக்கிற ஒரு இடம் எதுன்னா அது யோர்தான் நதிக்கரை. அந்த யோர்தான் நதிக்கரையில் இயேசு வரும் பொழுது, இப்போ நான் நடந்து வந்தா, நீங்கள் நடந்து வந்தா, நாம் எல்லோரும் யோவானுடையதான கரத்தில் ஞானஸ்நானம் எடுப்பதற்காக நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். கடந்து போகிற எல்லோரையும் பார்த்து யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தை என்ன? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளுங்கள். அப்ப அங்க இருக்கிற எல்லோரையும் பார்த்து யோவான் ஸ்நானகன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? விரியன் பாம்பு குட்டிகளே.
அப்ப அவர் எப்படி அந்த ஜனங்களை அவர் பார்க்கிறாருன்னா, அவருடைய வாழ்க்கை முறை முற்றிலும் எப்படிப்பட்டதா இருக்கு? வஞ்சகம் நிறைந்ததா இருக்கு. ஏன்னா மற்ற பாம்பை விட இந்த விரியன் என்ன பண்ணுமா, அது இருக்கிறதே தெரியாது. அது இருக்கிறதே, ஆனா அதனுடைய விஷம், அதனுடையதான தாக்கம் ரொம்ப அதிகம். அப்ப அங்க இருக்கிற எல்லோரையும் பார்த்து யோவான் சொல்ற வார்த்தை, விரியன் பாம்பு குட்டிகளை, நீங்கள் இருப்பது தெரியல, ஆனா நீங்க செய்கிற செயல்கள் தாக்கம் அதிகமாய் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கு யோவான் ஸ்நானகன் அநேகரை சொல்லுவார். அப்படி சொன்ன யோவான் ஸ்நானகன் ஒருவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யார் என்றால், இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்காக வரும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தமது சீஷர்களை கூப்பிட்டு, இதோ உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆனா அங்க யோவான் மற்றவர்களுக்கு சொன்ன பெயரெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் சொல்லுகிற ஒரே ஒரு பெயர், அவரை குறித்து அவர் அறிமுகப்படுத்துகிற ஒரு பெயர், அவரை குறித்து இந்த உலகத்துக்கு அவருடைய வாழ்க்கையின் தோற்றத்தை முன் அறிவிக்கக்கூடிய ஒரு பெயர் என்னவென்றால் தேவ ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பும் தேவ ஆட்டுக்குட்டி தான். அந்த தேவ ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டது என்று சொல்லி அங்க யோவான் முந்திய அதற்கு மேல் இருக்கிற வரிகளை சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. இந்த ஆட்டுக்குட்டி சாதாரண ஆட்டுக்குட்டி இல்ல. இந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டினா, பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடியதான ஒரு ஆட்டுக்குட்டி. யாருடைய பாவம்? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்க வந்திருக்கிறதான ஒரு உன்னதமான தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையை நமக்கு முன்பாக காண்பித்தார்? ஏன் சிலுவையின் வாழ்க்கையை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார்? ஏன் சிலுவையின் மூலம் நமக்கு அன்பை காண்பித்தார்? அன்பை காண்பிக்க எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. நமக்கு அதிகமான பொருட்களை வாங்கி கொடுத்தா அன்பு கூறுவோம். அதிகமான நல்ல வார்த்தைகளை, பாசமான வார்த்தைகளை, பாயாசமான வார்த்தைகளை பேசினா என்ன பண்ணுவோம்? அன்பு கூறுவோம். இப்படி பல விதத்தில் இயேசு கிறிஸ்து தமது அன்பை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஏன் அவர் சிலுவையின் மூலமாய் அன்பை காண்பித்தார்? ஏன் இரத்தத்தின் மூலமாய் அன்பை காண்பிக்கிறார்? இன்றைக்கு நம்முடைய வாலிப சகோதரர்கள், வாலிப சகோதரிகள் எல்லாம் தங்களுடைய காதலை காண்பிப்பதற்கு என்ன பண்ணுவாங்க? கையை கிழிச்சுக்கிறது, டேட்டோ போட்டுக்கிறது, ஹார்ட்டின் விட்டு பேர் எழுதுறது, இப்படி பல காரியங்கள். இதெல்லாம் எதற்கு? தங்களை காயப்படுத்தி அந்த காயத்தின் நிமித்தம் அன்பு கிடைக்குமா? இந்த லவ் எப்படிப்பட்டதுன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். இதெல்லாம் எப்படிப்பட்டது? பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். ஒரு மனதை கொண்டு புரிந்து அதை மேற்கொண்டு நேசிக்க வைக்க முடியாதவன் செய்கிற வேலை தான் பிச்சை எடுக்கிறது. யார் பிச்சை எடுப்பா? கை கால் உடைஞ்சவங்க, வேலை செய்ய முதுகெலும்பு இல்லாதவங்க, எந்த ஒரு சோர்ஸும் இல்லாதவர்கள் தான் பிச்சை எடுப்பார்கள். அம்மா, தாயே, நான் உணவு சாப்பிட எனக்கு ஏதாவது ஒன்று உன்னிடத்திலிருந்து கிடைக்குமான்னு. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, குடிப்பதற்கும் நல்ல சுகபோகமான வாழ்க்கை, சோம்பேறித்தனமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் பிச்சை எடுப்பாங்க. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து காயத்தை காண்பித்து அன்பை பிச்சை எடுக்கல, காயத்தை காண்பித்து அன்பை வெளிப்படுத்து. எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறார்? உன்னை நேசிக்க எனக்கு 1000 வழி இருக்கிறது, ஆனால் நான் எடுத்துக்கொண்ட வழி எது தெரியுமா? உன் பாவத்தை மன்னித்து உன்னை நேசிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையை சுமந்தார்னா, பாவத்தை மன்னித்து அன்பை வெளிப்படுத்த. நான் முதல்ல சொன்ன வார்த்தைக்கு நான் மறுபடியும் வருகிறேன். இந்த கையை கிழிச்சு அன்பு காட்டுறவன் பிச்சை எடுக்கிறான்னு நான் சொன்னேன். இவன் என்ன பண்றான்? நான் உன்னை முழுசா நேசிக்கிறேன்னு நேசிக்கிறானா? இல்ல. இப்படி கையை கிழிச்சது, காலை கிழிச்சதெல்லாம் இன்னைக்கு டைவர்ஸ்ல நிக்கிறது நம்ம எத்தனையோ பேருக்கு தெரியும். ஆமா தானே? இதெல்லாம் உலகத்தின் முடிவு பரியந்தம் நிலை நிற்க போகிறதுனா காதலும் கிடையாது, கர்மாந்திரமும் கிடையாது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் நிற்கிற ஒரே ஒரு அன்பு, அது கல்வாரி அன்பு. காரணம் என்னவென்றால், கல்வாரியில் அவர் காண்பித்த அன்பு எப்படிப்பட்டது என்றால், என் பாவத்தை மன்னித்து எனக்கு கொடுத்த அன்பு. ஏன்னா உலகத்தின் ஒருவனுடைய பாவத்தை மன்னிக்க ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் பாவத்தை மன்னிக்கிறவர்களா இருந்தாங்க.
ஒருவன் பாவம் செய்து விட்டா அவன் நேரம் என்ன பண்ணுவான்? ஆசாரியனிடத்துல போய், ஆசாரியனே, நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு குருவியவோ, ஒரு புறாவையோ, ஒரு கழுதையவோ, ஒரு கன்றுக்குட்டியவோ, ஒரு ஆட்டுக்குட்டியோ என்ன பண்ணுவான்? கொண்டு போய் கொடுத்து, என்னுடைய பாவத்தை எனக்கு நீங்க மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் போய் நிற்பான். ஆனா அந்த ஆசாரியனுடைய பாவத்தை யார் மன்னிக்கிறது? அந்த ஆசாரியனே வருஷத்திற்கு ஒரு முறை அவனுடைய பாவத்தை அவன் என்ன பண்றான்? நிவர்த்தி செய்யும்படி ஆசரிப்புடத்துக்கு வருகிறான். அப்ப எல்லா மனுஷர்களும் பாவம் செய்கிறா இருக்கிறாங்க. எல்லோருடைய பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு ஒருவனும் இல்லை. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை குறித்து வச்சு கொள்ளுங்க. எல்லோரும் பாவம் செய்கிறார்கள். மனிதனும் பாவம் செய்கிறான், அதாவது சாதாரண மனிதனும் பாவம் செய்கிறான், தெரிந்தெடுக்கப்பட்டவனும் பாவம் செய்கிறான், ஊழியம் செய்கிறவனும் பாவம் செய்கிறான், உபதேசிக்கிறவனும் பாவம் செய்கிறான், பாவ பலி செலுத்துகிறவனும் பாவம் செய்கிறான். அப்ப எல்லோருமே பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நேசிக்கணும். நான் ஒருவருக்கு செய்த துரோகத்தை நான் மன்னித்தால் தான் அது உண்மையான நேசமாக மாறுகிறது. ஆமா தானே? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல துரோகங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்க்காத துரோகம் என்பது எதுவுமே கிடையாது. எல்லாமே துரோகம் தான். எத்தனையோ துரோகத்தை அவர் பார்த்திருந்தாலும் சிலுவையில் அவர் நம்மை துரோகத்திற்கு பதிலாக அன்பை கொடுத்தார். அதுதான் தன் இரத்தத்தின் மூலியமாக, தன் காயங்கள் மூலியமாக, தன் வேதனை மூலியமாக அவர் அன்பு கூறுகிறார். அப்ப நாம் எப்படிப்பட்ட அன்பை சிலுவையில் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், துரோகத்தை மன்னித்து நேசிக்கிற அன்பை நாம் கொடுக்க வேண்டும். இயேசு நமக்கு சிலுவையில் காண்பித்த அன்பு என்ன அன்பு? துரோகத்தை மன்னித்து அன்பை கொடுத்தார். இன்றைக்கு நாம் துரோகத்தை மன்னித்து அன்பை கொடுக்கிறதற்கு நம் இருதயத்தை பக்குவப்படுத்திக்க வேண்டும். ஏனென்றால் கலாத்தியர் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை அழகா போடப்பட்டிருக்கும். நம்முடையதான இந்த சர்ச்சு பிரேயருடையதான அந்த நோட்டீஸோட ஹெட்டிங்ல நான் போட்டிருப்பேன், நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அப்ப எனக்காக இயேசு சிலுவையில் அறையுண்டு இருக்கும் பொழுது நானும் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டவனாக என்ன பண்ணணும்? மாறணும். எப்படி மாறணும்? என்னை வெறுக்கிறவர்களை, எனக்கு துரோகம் செய்தவர்களை, என்னை ஏமாற்றியவர்களை, என்னை வஞ்சகம் பண்ணினவர்களை, என்னை வசைப்பாடினவர்களை எல்லாம் நான் நேசிக்கிற ஒரு இருதயம் உடையவனாக மாறணும். அதுதான் சிலுவையின் அன்பு. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சிலுவையின் அன்பை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு லைஃப். மற்றதெல்லாம் கூட வாழ்ந்துடலாம், விபச்சாரம் பண்ணாம வாழ்ந்துடலாம், தண்ணி அடிக்காம வாழ்ந்துடலாம், போதைப் பொருட்களை பயன்படுத்தாம வாழ்ந்துடலாம், இதெல்லாம் கூட வாழ்ந்துடலாம். ஆனா ஒருத்தன் லைஃப்ல ரொம்ப வாழ முடியாத டிஃபிகல்ட்டான ஒரு லைஃப் எதுனா, பாவி, அதாவது துரோகம் பண்ணவனை நேசிக்கணும், அடிச்சவனை நேசிக்கணும், காரி துப்புனவனை நேசிக்கணும், கெட்ட வார்த்தை பேசுறவனை நேசிக்கணும், என்னைய தூக்கி போட்டு மிதிச்சவனே நாளைக்கு நான் போய் என்ன பண்ணணும்? நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அதுவும் சமைச்சு தரவான்னு கேட்கணும். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், வாழ்க்கையில வாழ முடியாத ஒரு அன்பை வெளிப்படுத்துவதுதான் சிலுவையின் அன்பு. அப்ப நாம் அநேகருக்கு அன்பை காண்பிக்கிறோம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கு? சிலுவையில் இயேசு கற்றுக் கொடுத்த அன்பை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோமா, இல்ல நமக்கு உலகம் கற்றுக் கொடுத்த அன்பை கற்றுக் கொடுக்கிறோமா? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இயேசுதான் கற்றுக் கொடுத்தது. அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான அத்தனை தேவ மனிதர்களும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்ததான ஸ்தோத்திரம் சதுசேயரா இருக்கட்டும், பரிசேயரா இருக்கட்டும், ஆசாரியரா இருக்கட்டும், வேதபாரர்களா இருக்கட்டும், எல்லோருமே சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், இவன் பாவம் செய்தான், இவன் சாக வேண்டும். இவன் பாவம் செய்தான், இவன் சாக வேண்டும். ஏன்? மோசையின் பிரமாணம் அதுதான் கற்றுக் கொடுக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறாரு, மோசையின் பிரமாணத்தை நீ கை கொண்டாயானால் நீ என்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா மோசையின் அன்பை நான் உலகத்துக்கு ஒப்புமையாக நான் சுட்டி காட்ட விரும்புறேன். இந்த உலகமும் நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம் என்ன? உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால், அது இயேசுநாதருடைய வாய்மொழி. நம்முடைய வாய்மொழி பழமொழி என்ன? கன்னத்துக்கு கை ஓங்கும் போதே அவன் கன்னத்துக்கு என் கை என்ன பண்ணிடணும்? போயிடணும். இது நம்முடைய பழமொழி.
இயேசுநாதர் ஒரு கன்னத்துல அவனுடைய கை பட்டா நீ மறு கன்னத்தை காட்டுன்னா, நம்ம சொல்றோம் என் கன்னத்துக்கு கை வரும்போதே என் கை அவன் கன்னத்துக்கு போயிருக்கணும். இது உலகத்தினுடையதான அன்பு. அப்ப நாம் எந்த அன்பை காண்பிக்கிறோம்? நம்மை வெறுத்தாலும், நமக்கு துரோகம் செய்தாலும் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். அதுவே சிலுவையின் அன்பு. சிலர் கேட்கலாம், இப்படி சொல்லிதான் பாஸ் இன்னைக்கு என்னை பைத்தியக்காரனா மாத்தி வச்சிருக்காங்க பல பேர் அப்படின்னு. பரவாயில்ல, நாம் உலகத்துக்கு பைத்தியங்கள் தான். நம் உலகத்துக்கு பைத்தியங்கள் தான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். நான் உலக மனுஷனின் பார்வைக்கு எப்படிப்பட்டவனா இருக்கேன் என்று அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறேனா, இல்லை கர்த்தருடைய பார்வைக்கு நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்ற வாழ்க்கையை வாழ போறேனா என்பது என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் நான் வைக்க போகிற அடியை பொறுத்தே இருக்கிறது. சொல்லலாம், நேசிக்கிறேன் பாஸ்டர், நானும் நேசிக்கிறேன், எவ்வளவோ அன்பு செலுத்துறேன், ஆனா என்னைய ஒரு ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்லுவார், கசைக்கு இருந்த கந்தல் துணியை போல என் வாழ்க்கை என்ன பண்ணுது, என்னை கசைக்கு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, என்னைய கசைக்கு அவன் தூக்கி எறிஞ்சாலும் அவனை நான் நேசிக்கிறேன். என்னை கசைக்கு தூக்கி எறிஞ்சாலும் அவனை நான் நேசிக்கிறேன். ஏனென்றால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் கசக்கி எறியப்பட்ட எல்லா இடத்திலும் சிரிச்ச முகத்தோடு ஊழியம் செய்தவராய் காணப்பட்டார். சிரிச்ச முகத்தோடு இயேசுவின் அன்பை சொல்லுகிறவராய் காணப்பட்டார். சிரிச்ச முகத்தோடு இயேசுவின் அன்பை அந்த சொல்லி அவங்களை ஏற்றுக்கொள்கிறவராய் காணப்பட்டார். அதுதான் சிலுவையின் அன்பு. அதான் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 53:7 வசனமும், அப்போஸ்தலர் நடபடிகள் 8 அதிகாரம் 32 வசனமும், எரேமியா தீர்க்கதரிசனம் 11 19 வசனம், இதுல ஏதாவது ஒன்ன வாசிங்க. அப்போஸ்தலர் 8:32, ஏசாயா 53:7, எரேமியா 11:19, ஏதாவது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தமது வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஸ்தோத்திரம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் நெருக்கப்பட்டும். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் பாடு அனுபவிக்க போதும் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாராம்? வாய் துறவாத ஆட்டை போல. தமக்கு முன்பாக நிற்கிறவர்களுக்கு முன்பாக வாய் துறவாத ஆட்டை போல இருந்தாராம். நம்மை பார்த்து அநேக ஸ்தோத்திரம் நயவஞ்சகமான அல்லது பலவீனமான, இல்லை நம்மளை பலவீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிற கூட்டத்திற்கு முன்பாக நான் வாயை பொத்திக் கொண்டு இருந்தால் என்னை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லும்? சொல்லுங்க. ஒரு கூட்டம் என்னை திட்டுது, ஒரு கூட்டம் என்னை வசைப்பாடுது, அந்த கூட்டத்துக்கு முன்பாக நான் வாய் திறக்காமல் இருந்தா அந்த கூட்டத்திற்குள் இருக்கிறவன் என்னை பார்த்து என்ன சொல்லுவான்? பல வார்த்தை சொல்லுவான். ஆச்சா, சொல்ல முடியாத அளவுக்கு கூடவே சில வார்த்தையை சொல்லி நம்மளை பேசுவான். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி தமது அன்பை வெளிப்படுத்துகிறார் என்றால், அவரை அடித்தார்கள், அவரை துன்பப்படுத்தினார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், ஆனாலும் அவர் ஒரு வாய் திறக்காமல் இருந்தார், ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருந்தார். ஏன்? அவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. பிதாவின் வலது பரிசத்தில் அமர்வதை கொள்ளையான பொருளாய் எண்ணாமல் அவருக்கு சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு இடத்திலும் அந்த அதிகாரத்தை தனக்காக பயன்படுத்தாமல் வாழ்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 4 அதிகாரத்துல பிசாசுக்கு முன்பாக ஏன் அவர் தாழ்ந்து போனார்? சிலுவை பாடுகள் வரும் பொழுது ரோம் ராயனுக்கு முன்பாகவும், அங்க இருக்கிற போர்ச்சேவர்களுக்கு முன்பாகவும், அங்க இருக்கிறதான சில தளபதிகளுக்கு முன்பாகவும், அங்க இருக்கக்கூடியதான ஆயனுக்காக, பரிசேயனுக்கு முன்பாக, சதுசேயருக்கு முன்பாக ஏன் அவர் தாழ்ந்து போனார்?
அவருக்கு பேச தெரியாதா? காற்றையும் கடலையும் அடக்கினவருக்கு பேச தெரியாதா? 5 அப்பங்கள் 5000 பேருக்கு ஸ்தோத்திரம் அற்புதத்தால் போஷித்தவருக்கு கல்லை அப்பமாக்க முடியாதா? அவரை கல்லெறிந்து ஸ்தோத்திரம் கல்லெறிய வேண்டும் என்று நினைத்த மறுநொடியில் மறைந்து போனவருக்கு மறைந்து போக தெரியாதா? நடுக்கடல்ல நடந்து போனவருக்கு ஜனங்களுடைய தலைக்கு மேல ஏறி கடந்து போக தெரியாதா? ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டாலும் அந்த ஆணி அது கைகளுக்குள்ள பாய்ந்து போகாதபடிக்கு புடுங்கி எறிஞ்சிட்டு வர தெரியாதா? இது எல்லாமே இருந்தும் ஏன் அவர் வாய் திறவாதவர் போல் இருந்தார்? ஏனென்றால் அவரால் மட்டுமே எனக்கு மன்னிப்பு உண்டாகும். அவரால் மட்டுமே எனக்கு மன்னிப்பு உண்டாகும். அவர் அதிகாரத்தை காண்பிக்கல, அன்பை காண்பிக்கிறார். எந்த அன்பு தெரியுமா? நான் அதிகாரத்தை காண்பித்து நான் மறைந்து போனால் இந்த ரத்தம் சிந்தப்படாமல் இந்த ஒரு கூட்டத்துக்கு மன்னிப்பு கிடைக்காது. அவர் ஏன் அதிகாரத்தை காண்பிக்காம இருந்தாருன்னா, நான் மௌனமா இருந்தா மட்டும்தான் என் ரத்தத்தால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர் ஏன் அமைதியா இருந்தார்னா, அவர் ஒருவேளை வாய் திறந்து அவர் வாதாட ஆரம்பிச்சிருந்தா, ஒருவேளை ராயன் அவரை பார்த்து இல்ல நீங்க குற்றவாளி, இல்ல நீங்க விடுதலையாக்கப்பட்டவர், நீங்க போங்கன்னு சொல்லி இருந்தா, இன்றைக்கு நான் இங்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்க மாட்டேன். இதை கேட்பதற்கு நீங்கள் இங்க அமர்ந்து கொண்டிருக்க மாட்டீங்க. ஏன்? வருங்காலத்தை மனதில் வைத்து, வரக்கூடிய தலைமுறைகளை மனதில் வைத்து அவர் அன்றைக்கு வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் காண்பித்த இரண்டாவது அன்பு என்ன அன்பு தெரியுமா? அவர் வருங்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தில் செயல்பட்டவராய் காணப்பட்டார். அந்த வருங்காலம் யாரு? நம்முடைய தலைமுறைகள். அவருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு நாம் எல்லோரும் இங்கு இருப்பதற்கு அன்றைக்கு அவர் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். அதை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு அவர் நின்று கொண்டிருந்தார். அத்தனை அடிகளையும் வாங்கிக் கொண்டு, அத்தனை அவமானங்களை வாங்கிக் கொண்டு, எதற்கு? 2026ல ஒரு கூட்டம் இயேசுவை ஆராதிக்கும் என்பதற்காக. அதுதான் வருங்காலத்தை மனதில் வைத்து நாம் நமது அன்பை எப்படி காண்பிக்கணும்? நமது தலைமுறைகளுக்கு நல் வழியில் போவதற்கு நமது அன்பை காண்பிக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த காண்பித்த அன்பு தீய வழியில் நம்மை நடத்துவதற்காக அல்ல. நாம் அந்த அன்பை புரிந்து கொண்டு, எதற்கு இந்த அன்பு, எதற்கு இந்த சிலுவை, எதற்கு இந்த இரத்தம் என்று புரிந்து கொண்டு, ஓ இது என் பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் அன்றைக்கு கொடுத்த விலைக்கிரயம் அல்லவா, நான் பாவம் செய்யக்கூடாது என்று ஒரு தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அவர் சிலுவையில் மறைத்தார். அன்றைக்கு சிலுவையில் பாடுபட்டார். அன்றைக்கு சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டார். அந்த சிலுவையின் அன்புதான் இன்றைக்கும் நம்மை பாவத்திற்கு விலக்கி வைத்திருக்கு. இந்த அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் இன்றும் பாவத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க. காரணம், இந்த அன்பு அவங்களுக்கு புரியல. அன்பை பெற்றவங்களும் அன்பை போதிக்கிறது இல்லை. போதிக்காதனால அவங்களுக்கு அன்பு தெரிகிறது இல்லை. இன்றைக்கு அன்பை பெற்றிருக்கிற நாம, இயேசுவின் சிலுவையின் அன்பை பெற்றிருக்கிற நாம, நம்முடைய குடும்பத்தில் அந்த அன்பை கொஞ்சம் காண்பிக்கிறோமா? நம் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த அன்பை நம்ம கொஞ்சம் வெளிப்படுத்துறோமா? என்றைக்கோ 2026 வருஷத்துக்கு அப்புறமா ரட்சிக்கப்பட போறவனுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க ஒருத்தர் என்ன பண்ணாரு? அன்பை காண்பித்தார். அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக காண்பித்த அன்பு தான் 2000 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கு நம் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப ஸ்தோத்திரம், தலைமுறைகளை மனதில் வைத்து, வருங்காலங்களை மனதில் வைத்து இயேசு கிறிஸ்து தமது அன்பை வெளிப்படுத்தும் பொழுது, நான் கண்ணால் பார்க்கிற என் தலைமுறைக்கு நான் ஏன் அன்பை காண்பிக்க கூடாது? நான் ஏன் சில நேரத்தில் மௌனமா இருக்கக்கூடாது? நான் ஏன் சில நேரத்தில் வாய் திறவாத ஆட்டை போல் இருக்கக்கூடாது? சில சமயங்கள்ல நம் வாய் திறவாத ஆட்டை போல் இருப்பது நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துவதற்காக இல்லைங்க, தலைமுறையை காப்பாற்றுவதற்காக. அழகா ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு ஃபேமிலி போனாங்களாம் ஜெபம் பண்றது. கணவரை கூப்பிட்டு பாஸ்டர் தனியா கேட்கிறாரு, என்னையா அவன் வாழ்க்கையில பிரச்சனை? ஆண்டவரு, சரி பாஸ்டர், இவரை சமாளிக்க முடியல. அப்படியாப்பா? திரும்ப அந்த சகோதரியை கூப்பிட்டு, ஏம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை? பாஸ்டர், என் புருஷனை சமாளிக்க முடியல அப்படின்னாங்க. இருவர்கிட்டையும் பாஸ்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அவங்க உன்கிட்ட கடினமான வார்த்தையை பேசும் பொழுது நீ மௌனமா இருந்துரு.
இல்லையா வாய்க்குள்ள தண்ணியை ஊத்திக்கிட்டு அமைதியா இரு. அதே மாதிரி கணவர்கிட்ட போயிட்டு உன் மனைவிக்கு சில கடினமான வார்த்தையை பேசுறப்ப நீ மௌனமா இரு, வாய்க்குள்ள தண்ணியை ஊத்திக்கிட்டு அமைதியா இரு. இது எதற்காக? உங்க 2 பேருடைய சமாதானத்துக்காக அல்ல, உன் பிள்ளைகளின் சமாதானத்துக்காக. எருசலேமே, உன் பிள்ளைகளின் சமாதானத்தை நீ காண்பாய் என்றால் இன்றைக்கு நீ நல்வழியில் நடக்க வேண்டும், அன்பில் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கற்றுக்கொண்ட அந்த சிலுவையின் அன்பின் பாதையில் நடக்கும் பொழுது என் பிள்ளைகளுக்கு நன்மையை காண்பிக்க முடியும். கடந்த நாட்கள்ல எங்க ஊழியக்காரர் ஒரு வார்த்தை அழகா சொன்னாரு. இதே வார்த்தை தான், ஆனா அவர் சொன்ன விதம் வேற. அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய ஊழியத்தின் வாழ்க்கையில, குடும்பத்தின் வாழ்க்கையில சில சமயங்கள்ல போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்கள் சில மனிதர்கள் நிமித்தம் என்ன பண்ணும், வரும். சில மனிதர்கள் நம்முடைய வீட்டுக்கு வந்துட்டு போனா, சில மனிதர்கள் நம்முடைய போன்ல பேசினாக்க நம்ம அறியாமலே ஒரு தனி ஒரு காரியம் கிளம்பும் நம்ம கிட்ட இருந்து. அது நம்ம வீட்டுல இருந்தும் கிளம்பும், நம்ம இதயத்துல இருந்தும் கிளம்பும். அது யாரா வேணா இருக்கலாம். அந்த போன் காலா இருக்கட்டும், இல்ல அந்த வீட்டுக்கு வந்துட்டு போன நபரா இருக்கட்டும், இல்ல நாம அந்த நபர் வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தா போதும், இல்ல அந்த நபர் நம்மளை எங்கேயாவது வச்சு பார்த்து பேசிட்டு போனாலும் போதும். எப்படியோ ஒரு விதத்தில் அந்த நபர் நிமித்தம் சண்டை என்ன பண்ணிரும், வந்துடும். அது போல இவர்களுடைய வாழ்க்கையில, இந்த ஊழியக்கார அம்மாவுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நபர் இருந்திருக்காரு. அந்த நபரை இவர்கள் பார்த்தாலே அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அந்த நபர் இவர்கள்ட்ட பேசிட்டு போனாலே அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துடும். ஒரு முறை 2 வீலர்ல ஏறி அவங்க டவுனுக்கு போறதுக்காண்டி போயிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு ஆப்போசிட்ல அந்த நபரை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க போன காரியமே கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. போய் சேர்ற வரைக்கும் சண்டை, 2 பேருக்கும் வாக்குவாதம், 2 வீலர்லயே வாக்குவாதம். அவங்க ஒண்ணு பேச, இவங்க ஒண்ணு பேச, இவங்க ஒண்ணு சொன்ன, அவங்க ஒண்ணு சொல்ல. கடைசியில இந்த காரியங்கள் என்னன்னே புரியாம இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க இருவரும் உட்கார்ந்து வழக்கம் போல் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காரியத்தை ஆண்டவர் காண்பிக்க வெளிப்படுத்துறாரு. இந்த நபரை நீ பார்க்கும் போதெல்லாம் தானே உனக்கு சண்டை வருது, இந்த நபரை பேசும்போதுதானே உனக்கு சண்டை வருது. இனி அவரை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நீங்கள் உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். அப்ப பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்களாம், பாஸ்டர் அம்மாட்ட கூப்பிட்டு சொன்னாங்களாம், இந்த நபர் நம்மளை இவ்வளோ பார்த்துட்டாரு, இல்லை போறாங்க வராங்க, எதுனாலும் நான் வேகமா பேசினாலும் நீங்க அமைதியா இருங்க, நீங்க வேகமா பேசினாலும் நான் அமைதியா இருக்கேன், நமக்கு சமாதானம் தான் முக்கியம். இப்ப புரியுதா இயேசு கிறிஸ்து ஏன் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார் என்று? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், எனக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினை தீர்ப்பை அவர் தன் சிரசின் மேல் சுமந்திருந்தபடியால் அன்றைக்கு அவர் எதை திறவாமல் உட்கார்ந்திருந்தாரு, வாயை திறவாமல், வாக்குவாதம் பண்ணாமல், முரண்பாடு பேசாமல் அவர் அமைதியா இருக்க காரணம் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி. ஆனா நான் என் குடும்பத்துக்கு எந்த சமாதானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு எந்த சமாதானம் காண்பித்துக் கொண்டு இருக்கிறேன்? சிலுவையில் இயேசு கற்றுக் கொடுத்த சமாதானத்தையா, சிலுவையில் இயேசு என கற்றுக் கொடுத்த அன்பையா, சிலுவையில் இயேசு என காண்பித்துக் கொடுத்த புத்திமதியை என் பிள்ளைக்கு நான் காண்பிக்கிறேனா? என் பிள்ளைகளுக்கு முன்பாகவே நானும் என் கணவரும் அடித்துக் கொள்வதை, மாறி மாறி கெட்ட வார்த்தை பேசிக் கொள்வதை என் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அந்த பிள்ளையுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், சமாதானம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அவர் ஏன் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார்? நான் சமாதானம் உள்ளவனாய், என் தலைமுறைகள் சமாதானமாய் இருக்கணும்னா இன்றைக்கு நான் அமைதியாக இருந்தாகணும். கெத்செமனே தோட்டத்துல இயேசுநாதர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அதானே, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, ஆனாலும் உம்முடைய சித்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். சுத்தமா இப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் அவருக்கு துளி அளவும் பிரியம் இல்லை. இன்றைக்கு நமக்கும் அநேக நேரத்துல இந்த காரியத்தை செய்வதற்கு துளி அளவும் பிரியம் இருக்காது. ஆனா அது கர்த்தருடைய சித்தமா இருக்கும். இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிச்சிருப்பாரு, இந்த பாதையில தான் போகணும் ஆண்டவர் நமக்கு போதிச்சிருப்பாரு, நமக்கு வசனத்தின் மூலம் பேசியிருப்பாரு. ஆனால் நமக்கு அந்த பாதையில நடக்க துளி அளவு விருப்பம் இருக்காது. கெத்செமனே தோட்டத்துல இயேசுநாதர் ஜெபம் பண்ணது போல நம்மளும் இரவு முழுக்க ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். காரணம், அவர் சித்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிற வரைக்கும் என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கவே மாட்டார். அப்ப பிதாவே ஏன்
பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் இந்த உபத்திரவத்தை தள்ளிவிட்டீர், ஏன் இந்த பாடுகளுக்கு தள்ளிவிட்டீர் என்று சொல்லி அவர் ஸ்தோத்திரம் கெத்செமனே கேட்கும் பொழுது, அவர் அமைதியாக இருக்கும் பொழுது இயேசுநாதர் புரிந்து கொண்டார், பிதா என்னை சமாதானத்தோடு விடுவது அவருடைய சித்தம் அல்ல, நான் பாடுகள் அனுபவிப்பதே அவருடைய சித்தம். அப்ப இந்த பாடுகள் அனுபவிப்பதற்கான காரணம் என்ன? இவர் கல்வாரிக்கு போனாதான் கள்ளன் ரட்சிக்கப்படுவான். இவர் கல்வாரிக்கு போகவில்லை என்றால் கல்வன் ரட்சிக்கப்பட மாட்டான். அப்ப நான் கல்வாரிக்கு போவதும் அங்கு ரட்சிப்பு நடப்பதும் யாருடைய திட்டத்துக்கு கீழே இருக்குது? பிதாவின் திட்டத்துக்கு கீழே இருக்கிறது. அதனால என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுல ஒரு பெரிய தேவ திட்டம் என்ன பண்ணும் இருக்கும். அந்த எத்தனையோ கள்ளர்கள் அங்க இருந்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அந்த சிலுவையின் தண்டனைக்கு உட்படும் பொழுது, சிலுவை மரணத்துக்கு உட்படும் பொழுது 2 கைதிகள் தப்புவிக்கப்பட்டவர்கள். ஒருவன் சரீர பிரகாரமான விடுதலை பெற்றவன், இன்னொருவன் ஆவி பிரகாரமான விடுதலை பெற்றவன். ஒருவன் பரபாஸ், ஒருவன் கள்ளன். பரபாஸ் என்பவன் சரீரத்தில் விடுதலை பெற்று போனான், கள்ளன் ஆவில் விடுதலை பெற்று பரதேசிக்கு சென்றான். அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சுமப்பதுல அன்றைக்கே 2 அற்புதம் நடந்திருக்குன்னா, அந்த கல்வாரினுடைய பின் விளைவுகள் தான் இன்று வரைக்கும் நம் அன்பில் அன்பு கூறுவதற்கு அது ஏதுவான காரியமா இருக்கு. அப்ப நாம் இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் சமாதானத்தை காத்துக் கொள்வதற்காக அவர் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். அப்ப சிலுவையின் அன்பு நம்ம கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது சத்தியம் என்னவென்றால், நான் அநேக காரியத்தில் இயேசு கிறிஸ்துவை போல வாய் திறவாதவனாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி வாய் திறவாதவனா இருந்து விட்டாலே போதும், பல பிரச்சனைகள் சமாதானமாக மாறும். அல்லேலூயா. சமாதானமா மாறும். அப்ப சிலுவையில் அவன் நம்ம காண்பித்த இரண்டாவது அன்பு என்ன? சமாதானமான வாழ்க்கை. அதற்கு நான் என்ன செய்யணும்? வாய் திறவாத ஆட்டை போல் இருக்கணும். மயிர் கத்தரிக்கிறியா, கத்தரிச்சுட்டு போ. என்னைய வெட்ட போறியா, வெட்டிக்க. ஆனா நான் எதுவுமே என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் அமைதியா இருப்பேன். இந்த சமாதானம், இந்த அன்பு, இந்த கிரியை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று. அல்லேலூயா. இதே வார்த்தை பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. வாசிங்க எடுத்தவங்க வசனத்தை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸ்தோத்திரம். நாம் எதனால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இது ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய செயல். இவ்வுலகத்திலேயே இந்த செயல் இதற்கு அப்புறம் நடக்க போறதே கிடையாது. ஒரு குற்றமில்லாத இரத்தம் இந்த உலகத்தில் இனி சிந்தப்பட போவது கிடையாது. ஏன் தெரியுமா? சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 51:5 நினைக்கிறேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுவார். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். பாவமில்லாத மனிதர்கள் யார் தெரியுமா? பாவமில்லாத மனிதர்கள் யாரு? இல்ல, ஆதாமும் ஏவாளும். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் சிருஷ்டிக்கும் பொழுது அவரிடத்தில் துளி அளவும் பாவம் இல்லை, எல்லளவும் பாவம் இல்லை, எணுக்களவும் பாவம் இல்லை. ஏனென்றால் ஆதாமை அவர் தமது கரத்தால் சிருஷ்டித்தார், பாவம் இல்லை. தமது சாயால் சிருஷ்டித்தார், பாவம் இல்லை. அவனுக்கு மயக்கம் வைத்து அவனுடைய விழா எலும்பிலிருந்து உறவி ஏவாளை சிருஷ்டித்தார், அவரிடத்தில் பாவம் இல்லை, துளி அளவும் பாவம் இல்லை. அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சு. எப்ப தெரியுமா அவங்க வாழ்க்கை பாவத்துக்கு உட்பட்டுச்சு? என்றைக்கு அந்த கனியை புசித்தார்களோ அன்றைக்கு பாவம். அப்ப இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? பாவத்தின் வாழ்க்கை. அவர்கள் இருவர் மட்டும்தான் கனியை புசிப்பதற்கு முன்பாக. அப்பா காயினும் பிறக்கல, ஆபேலும் பிறக்கல, எவனும் பிறக்கல. அவர்கள் இருவர் மட்டுமே அந்த பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அதுவும் கொஞ்ச காலத்திற்கு ஆதாமும் ஏவாளும் பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் என்றைக்கு கனியை புசித்தார்களோ அன்றைக்கு ஆரம்பித்தது காயின் ஆபேல் கொலை வழக்கு. சோத்திரம். நோவாவுடைய
குமாரன் தன் தகப்பன் நிர்வாணத்தை பார்த்து அதை வெளியே கொண்டு வந்து அதன் நிமித்தம் அந்த சபிக்கப்பட்டு போன அந்த சந்ததி, அதற்கப்புறமா திரும்பி வந்து பார்த்தா லோத்தின் பிள்ளைகள் தகப்பனத்தில் தவறு செய்து அங்கு ஒரு சந்ததி பிறக்கப்படுகிறது, ஏதோம் என்கிற சந்ததி அங்க பிறக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பாவத்தின் சந்ததி பிறந்து கொண்டே இருக்கிறது. அந்த பிறந்து கொண்டே இருக்கிற சந்ததிகளுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்க வேண்டும் என்றால் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சிந்தப்பட்ட ரத்தத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அந்த இரத்தத்துக்கு உட்பட்டு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற மனுஷர்கள் எவர்களாய் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாய் அந்த கல்லனை போல இரக்கம் பெறுவார்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. இல்லை என்றால் வாழ்க்கையும் இருக்காது, வாழ்வதற்கான அந்த விருப்பமும் இருக்காது. அந்த குற்றமில்லாத இரத்தம் ஒரு முறை தான், ஒரு முறை சிந்தப்பட்ட இரத்தத்தை இன்னொரு முறை சிந்த வைக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு முறை வந்தார், இரண்டாவது முறை வரும் பொழுது என்னை அழைத்து கொண்டு போவேன் சொன்னாரே தவிர எனக்காய் ரத்தம் சிந்துவேன் என்று சொல்லவில்லை. மூன்றாவது முறை வருவார், நியாயம் தீர்க்கும்படி வருவாரே தவிர எனக்கு ரத்தம் சிந்தும்படி வரமாட்டார். அப்ப கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்கு சிந்தின ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். அதனால் அந்த இரத்தத்துக்குள் நான் அன்பு செலுத்த வேண்டும். அந்த இரத்தத்துக்குள், அந்த இயேசுவின் அன்புக்குள் நான் அன்பு செலுத்துகிறவனாய் மாற வேண்டும். இல்லை என்றால் நானும் மற்றவர்களைப் போல பாவம் செய்கிறவனாகவே மாறிவிடுவேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் அன்றைக்கே அவர் பலியானார். ஈசாக்குக்காக அன்றைக்கே கர்த்தர் பலியானார். ஆபிரகாம் செய்த தவறுக்கு அன்றைக்கு யார் பலியானது? ஒரு ஆட்டுக்கடா பலியானது. இன்றைக்கு நாம் செய்த பாவத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்கிற இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியானார். அங்கு நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்குக்கு பதிலாக, ஆபிரகாம் தன் குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினான் என்று சொல்லி 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் கடைசி 2 வரிகள் இருக்கும், வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். யாருக்கு பதிலாக? குமாரனுக்கு பதிலாக. இப்ப ஆபிரகாமிடத்தில் ஏன் இயேசு தேவன் வந்து உன் ஈசாக்கை, உன் மகனை, உன் புத்திரனை, உன் ஏகசுதனை பலிபீடத்தில் பலி செலுத்து என்று சொன்னார்? எதற்காக? ஏன் ஒரே பேரான குமாரனை பலிபீடத்தில் வைத்து பலி செலுத்தும்படி ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார்? பரவாயில்ல சொல்லுங்க, நான் கோச்சுக்கலாம் மாட்டேன். விசுவாச சோதிக்கிறதுக்கு, அப்புறம் எவ்வளவு அன்பா இருக்கார் என்பதற்கு, அப்புறம் சரி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37, 38, லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26, 27, இந்த 2 அதிகாரத்தின் 2 வசனங்களையும் ஒருவர் வாசிங்க. முதலாவது மத்தேயு 10, 37, 38. எல்லோரும் குறிச்சுக்கணும், எல்லோரும் கவனிக்கணும். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. லூக்கா திருப்பிக்கங்க 14ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 14, 26, 27.
யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அங்க என்ன பார்த்து சொன்னார்? வெறுக்காவிட்டால். அப்ப ஏன் ஆபிரகாமுடைய பிள்ளையை கர்த்தர் பலிபீடத்தில் வைக்க சொன்னார்? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் தேவனை விட ஈசாக்கை அதிகமாய் நேசித்தான். இன்றைக்கு நம்முடைய பாவத்திலேயே நாம் செய்கிற மறைமுக பாவம் என்ன தெரியுமா? அன்பு செலுத்துற பாவம். அன்பு செலுத்துகிற என்ன பாஸ்டர் ஃபர்ஸ்ட் அன்பு செலுத்துனீங்க, இப்ப அன்பு செலுத்தினா பாவம்ன்றீங்கன்னு சில பேர் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பு செலுத்துங்க நீங்க, இப்ப அன்பு செலுத்தினா பாவம்னு சொல்றீங்கன்னு சில பேர் கேட்கலாம். அன்பு செலுத்தணும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே. அதே அன்பு இயேசு கிறிஸ்துவுக்கு மேல செலுத்தினா அது பாவம், கீழே செலுத்தினா அது அவர் கற்றுக் கொடுக்கிறது. அவரை தாண்டி ஒருவரை நேசித்தால், அதனாலதான் 10 கட்டளைகள் கொடுக்கும் பொழுது ஒரு கட்டளை சொன்னாரு, என்னை அன்றி. என்ன எப்படி? என்னை அன்றி வேற தேவர்கள்ன்ற வார்த்தை நமக்கு என்னை அன்றி. அது தேவர்களா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும், நான் பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தாலும், என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனா இருந்தாலும் பாவம் தான். இப்ப ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில செய்த அவருக்கே தெரியாத ஒரு பாவம் என்னன்னா, அவர் ஆண்டவரை விட தன் மகனிடத்தில் அதிகமான அன்பு செலுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு நாம் அன்பு செலுத்துறதுலதான் பாவமே செய்து கொண்டிருக்கிறோம். கண்மூடித்தனமான அன்பு தகப்பன் தாய் மீது, கண்மூடித்தனமான அன்பு பெற்ற பிள்ளையினிடத்துல. கர்த்தரை விட பிள்ளை முக்கியமா? கர்த்தரை விட தாய் தகப்பன் முக்கியமா? அப்படி அன்பு செலுத்தினா அவர்கள் அவருக்கு பாத்திரவான்கள் அல்ல. வெறுக்காவிட்டால் சீஷனா இருக்க மாட்டீர்கள். நேசிக்கிறவன் அவருக்கு பாத்திரவான் அல்ல, வெறுக்காதவன் அவருக்கு சீஷனும் அல்ல. 2 ஸ்தோத்திரம் புஸ்தகத்திலும் 2 அதிகாரங்களிலும் சொல்லப்படுகிற வார்த்தையின் வசனங்கள் என்னவென்றால், ஒன்று வெறுக்கணும், இன்னொன்று அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, முழுசா வாசிக்க வேண்டாம். ஒன்று வெறுக்கணும். அந்த 10வது அதிகாரம் மத்தேயு மட்டும் வாசிங்க. மத்தேயு 10:38 மட்டும் வாசிங்க. அதிகமாய் நேசிக்கிறவனும் அந்த நேசத்தை வெறுக்காதவன் சீஷனாக இருக்க முடியாது. அப்ப ஏன் நம்மால் சிலுவையின் அன்பை முழுமையாய் காண்பிக்க முடியல? அநேக நேரத்துல ஏன் சிலுவையின் அன்பை முழுமையாய் காண்பிக்க முடியவில்லை? நாம் சிலுவையில் நமக்காய் ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை விட நாம் தகப்பனை நேசிக்கிறோம், நம் தாயை நேசிக்கிறோம், மனைவியை நேசிக்கிறோம், பிள்ளையை நேசிக்கிறோம், கணவரை நேசிக்கிறோம், சகோதரனை நேசிக்கிறோம், சகோதரிகளை நேசிக்கிறோம். இப்படி நேசித்து 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 பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கே தெரியாம செய்த பாவத்தை கர்த்தர் மோரியா மலையில் வைத்து காண்பித்து கொடுத்தார். இப்பொழுது ஒத்துக்கொள்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாய் என்று. ஏன் ஆபிரகாம் இடத்துல போயிட்டு சுத்திரம் பிள்ளையோட நேசின்னு சொல்லாம ஏன் விட்டு பிடிச்சாருன்னா, நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இப்பொழுது நீ என்னை விசுவாசிக்கிறாய் என்று ஒத்துக்கொள்கிறேன், இப்பொழுது இடத்துல அன்பு செலுத்துறேன். ஏன் இப்பொழுதுன்றாரு? இப்ப நீ செய்த காரியத்தை நீ ஏன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே செய்யாம விட்ட? ஏன் சில ஆண்டுகளாக நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் இருதயத்துல ஒரு தனிமை, இருதயத்துல ஒரு வெறுமை, இருதயத்துல ஒரு குழப்பம், இருதயத்துல ஒரு சமாதானமற்ற காரியம் நடந்து கொண்டே இருக்குன்னா, நான் செலுத்துகிற அன்பில் ஒரு குறை இருக்கிறது. நான் செலுத்துகிற அன்பில் குறை இருக்கிறது. இப்படியாக ஒரு காரியம் கேள்விப்பட்டேன், ஆனா அது யாருன்னு சரியா தெரியல, மறந்துட்டேன். ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க, வந்த அவங்க உள்ள வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, அவங்கள ஒருத்தவங்க கூப்பிட்டுருக்காங்க, அப்படியே திரும்பி போயிட்டாங்க.
இதே வார்த்தைய நம்முடைய 21 நாள் ஜெபத்துல சாத்தான்குளத்துல இருந்து வந்த சதீஷ் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அநேகருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய தகப்பன், அந்த ஊழியக்காரருடைய தகப்பன், அவர்களுடையதான அண்ணன் தங்கச்சி, அது அண்ணனுடைய வாழ்க்கையில வைராக்கியமா இருந்தவர், தங்கச்சியுடைய அக்காவோ தங்கச்சி அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணல, வைராக்கியமா இல்ல. இயேசுவை விட ஆராதனையை விட எனக்கு அவங்க முக்கியம்னு போனாங்களாம். கடைசியில் அந்த உறவே பிரிந்து கிடக்குதுன்னு சொல்லி அவர் சாட்சி சொன்னார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்பு காண்பிக்கிறோம், ஆனா அன்பு காண்பிக்கிறதுனாலே நாம் பாவம் செய்கிறோம் என்பதை நாம கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்றைக்கு அநேக தாய் தகப்பன்மார் இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்களை நேசிங்க, ஆனா கர்த்தரை விட உங்க பிள்ளைங்களை நேசிக்காதீங்க. அப்படி நேசிச்சிங்கன்னா ஸ்தோத்திரம், அதை நீங்க பிற்காலத்துல தாங்கிக்க முடியாத அளவுக்கு பலவீனமா உங்க வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. அதனால பிள்ளைய நேசிங்க, பிள்ளைகளிடத்துல அன்பா இருங்க, பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஆனா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்காமல் பிள்ளை வளர்த்து பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா தாவீது தன் மகன் சாலமனுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தான். ஆனா அவன் மகனுக்கு என்ன பண்ணல? எவனுடைய நாட்கள ராஜ்யம் இரண்டாய் பிளந்தது என்றால் சாலமனுடைய மகன் காலத்தில். என் பிள்ளை நிமித்தம் சிலருடைய குடும்பம் ரெண்டு படக்கூடாது, என் பிள்ளை நிமித்தம் சிலருடைய வாழ்க்கை ரெண்டு படக்கூடாது, என் பிள்ளை நிமித்தம் சபை ரெண்டு படக்கூடாது என்றால் நான் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், என் பிள்ளையையும் முக்கியத்துவப்படுத்தி வளர்க்க வேண்டும். ஆனா நான் என் பிள்ளைய கர்த்தரை விட எனக்கு பிள்ளை தான் முக்கியம், பிள்ளை அழுதா தாங்க முடியாது, பிள்ளை உக்காந்தா தாங்க முடியாது, பிள்ளை மூக்கு சிந்துனா தாங்க முடியாது, அதனால எனக்கு கர்த்தர் வேணான்னு சொல்லி பிள்ளைக்கு பின்னாடியே ஓடணும்னாக்க காலம் முழுக்க பிள்ளைக்கு பின்னாடியே ஓடுற மாதிரி கர்த்தரை வச்சிருவார். அல்லேலூயா. அதனால நாம் அன்பு செலுத்தணும். ஆனா இயேசுவை விட பிள்ளைக்கு ஒரு 10% கம்மியாவே செலுத்துங்க, தப்பே இல்லை. 100% இயேசுநாதர் கொடுங்க, 90% உங்க பிள்ளைக்கு, உங்க கணவருக்கு, உங்க மனைவிக்கு, உங்க சகோதரனுக்கு, உங்க சகோதரிக்கு, உங்க தாய்க்கு, உங்க தகப்பனுக்கு. அந்த 10%ல தான் நீங்க இயேசுவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றதை காண்பிக்க முடியும். ஏன்னா 90% லெவல், ஈக்குவல் லெவல். சகோதரன், சகோதரி, தாய், தகப்பன், கணவன், மனைவி, பிள்ளைகள், இது எல்லோரும் 90% சமமாக இருக்கிறாங்க. இந்த எல்லா சமத்துக்கும் மேல ஒரு 10% வைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த 10% நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு அன்பு காட்டுறோமோ அந்த அன்பு தான் இந்த 90%த்தையும் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிலையாக நிறுத்த வைக்கும். இல்லை என்றால் 90ல எது 10ல போகும், எது 0 ஆகும், எது 20 ஆகும், எது 50 ஆகும் நமக்கே தெரியாது. 100 கர்த்தருக்கு, 90 மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவருக்கே தெரியாம செய்த ஒரு தவறு, ஆகார திருமணம் செஞ்சது வெளிப்படையான தவறு. ஆனா அவருக்குள்ளே தெரியாம செய்த தவறு என்ன தெரியுமா? இயேசுவை விட, தேவனை விட, ரட்சிப்பு தந்தவரை விட, என்னை இந்த காலம் வரைக்கும் இந்த 25 ஆண்டு காலங்கள் நடத்தி வந்தவர், 75 வயசுல அழைச்சவர், 100 வயசுல பிள்ளை கொடுத்தாரு. அந்த பிள்ளைக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கல, 15 வருஷம் போட்டுக்கும். 25 + 15 எத்தனை வருஷம்? 25 15 எத்தனை? 40. யாரும் 35நாங்க. ஸ்தோத்திரம். 40 வருஷம் நடத்தின கர்த்தரை விட நேத்து பிறந்த பிள்ளை முக்கியம்னா அப்ப அந்த பிள்ளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பலிபீடத்துல படுக்கவை பலிபீடத்துல நான் பாத்துக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? நான் அநேக பிள்ளைங்களை பிரதிஷ்டை பண்றப்ப ஆண்டவர் பலிபீடத்துல வைக்கிறேன்னு நான் சொல்லுவேன், இந்த பிள்ளை உம்முடையது. இந்த பிள்ளைய இந்த தாய் தகப்பன் நேசிக்கவே கூடாது, உம்மைத்தான் நேசிக்கணும். அதுக்கு தான் அந்த வார்த்தை நான் சொல்லுவேன். இந்த பிள்ளையோட தாய் தகப்பன் இந்த பிள்ளைய நேசிக்கிறத விட உண்மை அதிகமா நேசிக்கணும். நாளைக்கு இந்த பிள்ளை உண்மையாலுமே பலிபீடத்துல படுக்கிற நிலைமைக்கு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்றதுக்காண்டியே இந்த வார்த்தையை சொல்லியே நான் சொல்லுவேன். ஆனால் அநேக இந்த வார்த்தையை கவனிப்பீங்களான்னு தெரியாது. ஆனா நான் எல்லா பிள்ளைக்கும் இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஆண்டவரே ஏகவாயிரே நீரே பார்த்துக்கொள்ளும். பலிபீடன்னு சொல்ல மாட்டேன், ஏகவாயிரே எல்லாவற்றையும் நீரே பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுவேன். ஏன்? நீங்க பார்த்துக்குங்கப்பா இந்த பிள்ளைய. இந்த தாய் தகப்பன் என்னைக்கு வேணா இந்த பிள்ளைய என்ன பண்ண அத்துவிட்டு போகலாம், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்துக்கங்க. அதே போல இந்த பிள்ளையினால அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, உம்மை விட்டு ஓடிடக்கூடாது. அதையும் நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்துக்கங்க. பிள்ளைய நேசிச்சு தகப்பனும் பின்வாங்கிடக்கூடாது,
தகப்பனை நேசிச்சு பிள்ளைகளும் பின்வாங்கி பெறக்கூடாது. அப்ப அன்புல நம்ம பேலன்ஸ்டா என்ன பண்ணணும்? அப்ப சிலுவையின் அன்பு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? பேலன்ஸ். என் அன்பை நான் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். பிதாவை நேசித்தார், கீழ்ப்படிந்தார். என்னை நேசித்தார், நம் எல்லோரையும் நேசித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார். பேலன்ஸ். ஆபிரகாம் தன் குமாரனுக்காக அன்பு செலுத்தி பாவம் செய்தார். அந்த பாவத்தை புரிந்து கொண்டு, ஓ நான் செய்த தவறு இதுதான் தெரிந்து கொண்டு, பரவாயில்லை ஆண்டவர் சொல்ற, கண்ணை மூடிட்டு இதயத்தை கடினமாகிட்டு கத்தி எடுத்து குத்தும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, போடாது. அங்க ஒரு ஆடு இருக்கு. அங்கேயும் எதுதான் வந்திருக்கு? ஆடுதான் வந்திருக்கு. அன்றைக்கு ஈசாக்குக்காக மறைமுகமாய் அங்கு தேவன் ஒரு ஆட்டை பலி செலுத்தினார். இன்றைக்கு நம் எல்லோருக்கும் முன்பாக வெளிப்படையாகிய நம் கர்த்தராம் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி இருக்கிறார். இந்த அன்பு எதை வெளிப்படுத்துகிறது? நீ என்னை அன்பு கூறுவதில் குறை வைக்காமல் இருக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப கண்டிஷனான நம்முடைய ஆண்டவர் இதில் மட்டும், மற்றெல்லாம் லிபரலாக விட்டுருவார். அவருடைய செயல் வந்துட்டா மட்டும் விட்டு வைக்க மாட்டார். இந்த அன்பு எதற்கு? பாவத்தை மன்னிப்பதற்கு. அவ்வளவுதான். அன்பு பாவத்தை மன்னிப்பதற்கு. ஏன்னா இந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்காக யாத்திராகம புஸ்தகத்துல மோசே படாத பாடுபடுவார். 32:32 ஆண்டவர் இவர்களை மன்னிப்பதற்காக என் பெயரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்லுவார். இவர்கள் மன்னிப்படைவதற்கு என் பெயரை கிறுக்கி போடுங்கன்னுவார். அப்ப அந்த அளவுக்கு அவர் கெஞ்சுறார். எதற்கு? மன்னிப்புக்காக. இன்றைக்கு நாமும் பலரிடத்துல மன்னிப்புக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். சில பேர் வருஷ கணக்காக கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கிடைச்சதுன்னு கிட்ட தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் நாம் கேட்காத மன்னிப்பை நமக்கு கிருபையாய் என்கிற இலவசத்தோடு என்ன பண்ணார்? கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை நான் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேரம் ஆயிருச்சு. இன்னும் இருக்கு, இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்கு. இன்னும் நமக்கு 6 நாள் இருக்கு. பொறுமையா நம்ம என்ன பண்ணுவோம்? அவருடைய சிலுவை அன்பை நம்ம தியானிப்போம். அப்ப 3 காரியத்தை நம்ம இன்றைக்கு 4 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்? நமக்கு துரோகம் செய்கிறவர்களை மன்னிக்கிற அன்பை நாம் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். இரண்டாவது அன்பு என்ன? சிலுவையின் அன்பு சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். எதற்கு? தலைமுறைக்கு சமாதானத்தை என்ன பண்ணணும்? காத்து கொடுக்கணும். மூன்றாவது என்ன சொன்னோம்? இன்னொரு ரத்தம் எனக்கு சிந்தப்படாது. நான் பாவத்தின் வாழ்க்கையை தான் வாழ்றேன். நான் ஞானஸ்நானம் எடுத்தாலும், நான் அபிஷேகம் பெற்றாலும், என் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? சங்கீதம் 51:5 சொல்லுது, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இந்த தாவீது வார்த்தை சொல்லப்படும் பொழுது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார், அவர் தேவனால் நடத்தப்பட்டவராக இருந்தார். ஆனாலும் அவர் சொல்கிற வார்த்தை, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும், நான் அபிஷேகம் பெற்றிருந்தாலும், நான் ஊழியக்காரனா இருந்தாலும், நான் பல வருட அனுபவம் நிறைந்த கிறிஸ்தவனா இருந்தாலும், என் தாய் என்னை எதுல தான் பெற்றெடுத்திருக்கிறாங்க? பாவத்தில். அப்ப என் வாழ்க்கை எதுக்குள்ளதான் இருக்கு? பாவத்துக்குள். அப்ப இந்த பாவமான வாழ்க்கைய நான் ஸ்தோத்திரம் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது? வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் அன்றைக்கு எனக்கு குற்றமில்லாத மாசற்ற ரத்தம் சிந்தப்பட்டது. அப்ப இன்னொரு ரத்தம் எனக்காக, மாசற்ற ரத்தம் வராது. பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட அன்பை காத்துக்கொள்ள வேண்டும். கடைசி 4வது அன்பு என்ன அன்பு? இயேசுவை தவிர வேற யாரிடத்துல அன்பு வைக்க கூடாது. அவர் 100%. மற்றவங்க எல்லாமே அதுக்கு கீழே கூட வச்சுக்காங்க, அது உங்க விருப்பம். 90ங்கிறது நான் சொன்னது உங்க விருப்பம். ஆனா 100 மட்டும் யாருக்கு? இயேசுவுக்கு. அவருக்கு 100 கொடுங்க. மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் உங்க மன விருப்பம். அது கர்த்தராச்சு, நீங்களாச்சு, அவங்களாச்சு. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நம் அன்பு செலுத்துறதுலையும், நமக்கு சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்தும், நம்முடைய சமாதானத்தை குறித்தும், நம்மை எரிச்சல் ஊட்டுகிற இடத்திலும் நாம் காண்பிக்கிற அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் சிலுவையில் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற சிலுவையின் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே நாம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிட்டு
இதோ உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, எங்களை சுமக்க வந்த தேவாட்டுக்குட்டியே, நாங்கள் உம்மை சுமப்பதற்கு கிருபை செய்வீராக. எங்கள் பாவத்தை சுமப்பதற்காக வந்த தேவாட்டுக்குட்டியே, எங்களை திட்டுகிறவர்கள் இருக்கிறவர்கள் மத்தியில், எங்களை ஏளனம் பேசுகிறவர்கள் மத்தியில் நாங்கள் உமது அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க தேவ சமூகத்தில். ஆண்டவர் எங்களை அநேக வார்த்தையை சொல்லி பேசுறாங்க. சிலருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எனக்கு பேசாமல் இருக்க முடியாத அளவுக்கு எனக்கு கோபங்கள் வருகிறது. ஆனாலும் உமது அன்பை நான் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சிலர் இடத்துல நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா அது நிமித்தம் என் சமாதானம் கெட்டு போகிறது. என் தலைமுறையின் சமாதானத்துக்காக நான் வாய் துறவாத ஆட்டை போல் இருக்க அந்த சிலுவையின் அன்பை எனக்குள் தாங்கப்பா. நான் வாய் துறவாது இருக்க சிலுவையின் அன்பை எனக்கு தாங்கப்பா. இன்னொரு முறை இந்த மாசற்ற ரத்தம் சிந்தப்பட போவது இல்லை. சிந்தப்பட்ட ரத்தத்தை காத்து கொள்வதற்கு, அந்த சிலுவையின் அன்பை காத்து கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. நான் அன்பு செலுத்துகிறது நிமித்தம் தேவ அன்பை நான் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. நான் அன்பு செலுத்துறது நிமித்தம் தேவனுடைய அன்பை நான் இழந்து விடக்கூடாதுப்பா. இப்படிப்பட்ட சிலுவையின் அன்பை நான் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. தேவ சமூகத்தை நோக்கி ஹல்லேலூயா. ஓ ரிபள ஷகரபட ரகதகரணமன ரேபள ரகதுரோனோ ஷேகதரணமன. உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டியே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீரே, எங்களை குணமாக்கினீரே. உம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம். அந்த சிலுவையின் அன்பை எங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த சிலுவையின் அன்பு எங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாய் மாறட்டும். என் வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் சிலுவையின் அன்பு மாறட்டும். மன்னிக்கிறவனாய் என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, இறங்கி போகிற இருதயம் உடையவனை என்னைய மாத்துங்கப்பா. வாய் பேசாத வாய் திறவாத ஆட்டை போல என்னைய மாத்துங்கப்பா. அன்பு செலுத்துறதில் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனா என்னை மாற்றுங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.